இந்த 2026ல இந்த கடக ராசிக்கு திருமணம் என்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் எடுத்தோனே இப்படி சொல்றேன்னா, குரு பகவான் 7ஆம் வீட்ட பார்க்கிறார். திருமணம் உண்டுங்கிறார். 8ல இருக்கிற ராகு பகவான் நான் தரமாட்டேங்கிறார். அங்க ஒரு டக் ஆஃப் வார் இருக்குது. அப்ப எத குறைக்கணும், எத ஏத்தணும் அப்படிங்கிற மாரி. உங்களுக்கு முதல்ல உங்க ராசியில இருக்க குரு பகவான் 5, 7, 9ஐ கனெக்ட் பண்றார். காதல் என்ற ஒரு விஷயம் நடக்கின்ற விஷயம். அப்ப முதல் காதல் ஃபெயிலியரான கடகராசி அன்பர்களே, நெறைய பேத்துக்கு ஆயிருச்சு. முதல் காதல் ஃபெயிலியரான கடகராசி அன்பர்கள் 2வது காதல் மலர்கின்ற காலகட்டம். திருமணம் இப்போதான் கைகூடி வருகிறது. ஆனா, அந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் செய்துவிட்டு செய்யுங்க. இப்ப டவுட் வந்துரும். சார் ஜாதகத்துல ராகு கேதுல ஏன் பரிகாரம் பண்ணணும்? ஜாதகத்துல கூட அஷ்டம சனி இல்ல. ஏன் பரிகாரம் பண்ணீங்க போன வருஷம்? கோச்சார கிரகங்கள் ஒரு சம்பவத்த நிர்ணயிக்கும். அப்ப ராகு கேது பரிகாரம். இல்ல துர்க்கை, விநாயகர் வழிபாடு இத பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த மைனஸ விலக்கிட்டா, அடுத்தது நேரா என்ன பண்ணிரும்? திருமணம் சம்மந்தப்பட்டது அற்புதமா நடந்துரும். திருமணத்துக்கு தடை இல்லை. சக்சஸ் ரேட் அதிகமாகும். ஒரு சிலருக்கு, சார் கல்யாணமாகி கொஞ்சம் டைவர்ஸ் ஆயிருச்சு. இல்ல கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பும் குடுக்கிறார். கல்யாண விவகாரத்த டைவர்ஸ் ஆனவங்க அடுத்த மறுமண வாழ்க்கை இருக்குமான்னு அதுக்குண்டான அம்சமும் கிடைக்குது. இந்த காலகட்டத்தில அற்புதமான நேரம் திருமண யோகங்கள் வந்துருது. திருமணத்துக்கு ஒரே ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்றேன். சுயம்பர பார்வதி மந்திரம். இது YouTubeல கூட இருக்கு. யோகினி, யோகினின்னு வரும். இத கேட்டுட்டு வாங்க. 21 நாளுக்குள்ள திருமண நாள்கள இந்த கீழ கமெண்ட் பண்ணுங்க.